نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அச்சத்தை, அல்லாஹ்வின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரைப்படுத்திக் கொண்டவனாக, உபதேசம் செய்து கொண்டவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை தொடக்கம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திப்பதற்காக, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை தரிசிப்பதற்காக முஸ்லிம்களிலே ஹஜ் கடமையாக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் ஹஜ்ஜை நோக்கி புறப்படக்கூடிய காலங்கள். துல்ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாஹுவால் கருணைப்படுத்தப்பட்ட, அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட மாதம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொள்வோமாக, அல்லாஹ் இந்த மாதத்தை நம்மை அடைய வைத்ததற்கு. அன்பிற்கினியவர்களே, இந்த மாதம் வந்துவிட்டாலே, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்து விட்டாலே எல்லா பயான்களும் நபி இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். இது வழக்கம் போல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் எத்துணை படிப்பினைகள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி கூறப்பட்டாலும் நாம் நம்மை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை போன்று மாற்றி இருக்கிறோமா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அந்த நபியுடைய சிறப்பை நாம் அறிந்திருந்தால், அந்த நபியை எதற்காக அல்லாஹ் புகழ்கிறான், எதற்காக தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், எதற்கு இந்த மதத்திற்கு, இந்த மார்க்கத்திற்கு, இந்த வழிமுறைக்கு மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழிமுறை என்று அல்லாஹ் இஸ்லாமை ஏன் அழைக்கிறான் என்பதை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது, நபி இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அந்த இப்ராஹிமுடைய வழிகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். وَمَن يَرْغَبْ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِيَ نَفْسَهُ. முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள் தான் அந்த இப்ராஹிமுடைய வழிகளை புறக்கணிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, இப்ராஹிமுடைய வழியை அல்லாஹ் இஸ்லாம் என்று சொல்லுகிறான். மேலும் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, இத்தபி' மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா. நபியே, நபியே, நீ அந்த இப்ராஹிமுடைய வழிகளை பின்பற்றுவீராக. அவர் ஹனீஃப், சுத்தமானவராக, ஈமானிலே கலப்படம் இல்லாதவராக இருந்தார் என்று அல்லாஹ் புகழ்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், லகத் கான ஃபி இப்ராஹீம் உஸ்வத்துன் ஹஸனா. அந்த நபி இப்ராஹிம் இடத்திலே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது.
எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானோ, லக்கத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியிடத்திலே நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எப்படி அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறானோ, அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, நபி இப்ராஹிமை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக அவரது பிறப்பு முதல் அவரது இறப்பு வரை வரக்கூடிய வரலாறுகளை எல்லாம் மற்ற நபிமார்களை விட அல்லாஹ் சிறப்புபடுத்தி சொல்லுகிறான். ஏனென்றால் அந்த வரலாறு ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறது. அந்த வரலாறு இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய படிப்பினைகளை சொல்லி காமிக்க இருக்கிறது என்ற காரணத்திற்காக அன்பிற்கினியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்கிறார்கள். எப்படி அந்த சமுதாயத்திலே மக்கள் வளர்ந்தார்களோ அது போல வளர்கிறார்கள். ஆனால் அந்த இணை வைப்பின் கொள்கைகளை, அந்த சிலை வணக்க வழிபாடுகளை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையான கடவுள் யார், நம்மை படைத்து பரிபாலிக்க கூடிய, நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த இரட்சகன் யார் என்பதை அவர்கள் சிந்திக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். என்ன படிப்பினை அல்லாஹ் சொல்லுகிறான்? நாளை மக்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று முறையிட்டு விட முடியாது. யா அல்லாஹ், உலகத்திலே நான் இந்த மார்க்கத்தை அறியாமல் இருந்தேன், உன்னை அறியாமல் இருந்தேன் என்று முறையிட்டு விட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சிந்திக்க கூடிய ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை கொண்டாவது அவன் தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிந்திக்கிறார்கள். சூரியனை பார்க்கிறார்கள், சூரியன் தான் தன்னுடைய கடவுள் என்று சொல்கிறார்கள். ஆனால் சூரியன் மறைகிறது, இது என்னுடைய கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். நட்சத்திரம் வருகிறது, சந்திரன் வருகிறது, சந்திரனை பார்த்து இது என்னுடைய கடவுள் என்று சொல்கிறார்கள். சந்திரனும் மறைகிறது, இதுவும் என்னுடைய கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படியே பகல் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறுதியாக முடிவெடுக்கிறார்கள், இந்த சூரியனை யார் படைத்தானோ, இந்த சந்திரனை யார் படைத்தானோ, இந்த அண்ட சராசரங்களையும் யார் இயக்கிக் கொண்டிருக்கிறானோ அவன்தான். இந்த சூரியனின் ரப்பு யாரோ, இந்த நட்சத்திரத்தின் ரப்பு யாரோ, இந்த சந்திரனின் ரப்பு யாரோ அவன்தான் என்னையும் படைத்த இறைவன் என்று முடிவு செய்கிறார்கள். பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் எப்படி நபித்துவத்தை கொடுக்கிறான் பாருங்கள். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானை போடுகிறான் பாருங்கள். அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு நபித்துவம் வருகிறது. ஏகத்துவ கொள்கையின் பக்கம் மக்களை அழைப்பு விடுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை வருகிறது, அறிவுரை வருகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாக தன்னுடைய அழைப்பு பணியை செய்தது யாரிடத்திலே? தன்னுடைய தந்தையிடத்திலே செல்லுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆனிலே, கு அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நாம் அழைப்பு பணி செய்ய வேண்டியது முதலிலே நமக்கு, அதற்கு பிறகு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, அதற்கு பிறகுதான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு. அன்பிற்கினியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழைப்பு பணி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் அன்ஆமுடைய 74வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ وَقَوْمَكَ فِي ضَلَالٍ مُبِينٍ. எப்படிப்பட்ட அழைப்பு பாருங்கள். என் தந்தையே ஆசரே, நீ படைத்த அல்லாஹ்விற்கு சமமாக ஒரு சிலையை கடவுள் என்று சொல்லுகிறாய். நான் உன்னையும் உன்னை பின்பற்றக்கூடிய மக்களையும் தெளிவான முபீன், தெளிவான வழிகாட்டிலே பார்க்கிறேன். மேலும் சொல்லுகிறார்கள், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا إذ قال لأبيه يا أبتي لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. தந்தையே, ஏன் செவியுடாத, பேசாத, உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத இந்த சிலைகளையா நீ வணங்குகிறாய்? நான் உன்னையும் யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. தன் தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள், தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள், தந்தையே நீ ஷைத்தானை வணங்குகிறாய், நீ ஷைத்தானின் கூட்டாளி என்பதாக.
பாருங்கள், மேலும் சொல்லுகிறார்கள், யா அபதி இன்னி அகாஃபு அய்யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான். உன்னை என்னை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு வேதனை வரும் என்பதை நான் பயப்படுகிறேன். உனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். தந்தை பதிலளிக்கிறார்கள், தன் மகன் தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதை எதிர்க்கிறான். தன் மகன், தான் வளர்த்த மகன் தனக்கு எதிராக பேசுகிறான். கால அராகிபுன், மிகவும் கோபத்தோடு அவர் கூறினார், இப்ராஹிமே, நீ இந்த கொள்கையிலிருந்து விலகவில்லை என்று சொன்னால் வஹ்ஜுர்னி மலியா, உன்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவேன் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பயந்தார்களா? என் தந்தை என்னை மிரட்டுகிறாரே, என் தந்தை என்னை வெளியேற சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், கால சலாமுன் அலைக்க, அப்படியா, உன் மீது சாந்தி உண்டாகட்டும். சஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா வஅத்தஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ் வஅதுஉ ரப்பி. என்ன அழைப்பு பாருங்கள். தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள், தந்தையே, நான் உன்னை விட்டும் உன் கூட்டத்தார்களை விட்டும் விலகிக் கொள்கிறேன். ஏன்? நீங்கள் அல்லாஹ்விற்கு சமமாக சிலைகளிடத்திலே சென்று உதவி தேடுகிறீர்கள். வஅதுஉ ரப்பி, நான் அந்த சிலையை படைத்த அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அடுத்து தந்தை புறக்கணிக்கிறார். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அரசனிடத்திலே செல்லுகிறார்கள். அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களிடத்திலே செல்லுகிறார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பணியாகவும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை முதலாக அந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து சென்றால் அந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த அரசர்களை முதலாவதாக சந்தித்து அந்த அழைப்பு பணியை சொல்ல சொல்லுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமும் தன்னுடைய அரசரை சந்திக்கிறார்கள். வெறும் வார்த்தைகளை கொண்டு, வெறும் வார்த்தை ஜாலங்களை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன் அரசனிடத்திலே அழைப்பு பணி செய்யவில்லை. அறிவை கொண்டு சொல்கிறார்கள், அறிவை கொண்டு அழைப்பு பணி செய்கிறார்கள். இந்த அறிவுதான் அந்த அரசனை எதிர்க்கும்படி ஆக்கிவிடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுகிறார்கள், அரசனே, அரசனே, யார் உனக்கு உயிரை கொடுக்கிறானோ, யார் உனக்கு இந்த உயிரை எடுக்கிறானோ அந்த அல்லாஹ் தான் என்னையும் உன்னையும் படைத்த அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அந்த அரசனும் சொல்லுகிறான், நானும் ஒருவருக்கு உயிரை கொடுப்பேன், நானும் ஒருவனுக்கு உயிரை எடுப்பேன். உன்னுடைய கடவுளுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்னை விட? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அடுத்து ஒரு பதிலை சொல்லுகிறார்கள், என் அல்லாஹ் என்னை படைத்து வளர்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைப்பான், நீ மேற்கிலிருந்து உதிக்க வைப்பான். உன்னால் முடியுமா அந்த மேற்கில் உதிக்கக்கூடிய சூரியனை கிழக்கிலே உதிக்க வைப்பதற்கு? அல்லது எங்கோ மறையக்கூடிய அந்த சூரியனை நீ வேறு திசையிலே மறைய வைக்க உன்னால் முடியுமா என்று சொல்லுகிறான். அப்போது அந்த அரசன் திடுக்கிட்டு பயந்து இப்ராஹிமை விரட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அடுத்ததாக பொதுமக்களுக்கு சந்தைகளிலே சென்று, கடை வீதிகளிலே சென்று மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இப்ராஹிமிலே இதை பற்றி சொல்லி காட்டுகிறான். இது கால லி அபீஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாசீலு அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன். கூட்டத்திடத்தில் சொல்லுகிறார்கள், என் சமுதாயமே, எதை வணங்குகிறீர்கள்? இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? காலு வஜத்னா ஆபானா லஹா ஆபிதீன். என்ன சொன்னார்கள்? இன்றும் சிலர் சொல்லுவது போல, எங்களுடைய தந்தை இதை கற்றுக் கொடுத்தார்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள் இதை செய்து கொண்டிருந்தார்கள், எங்களுடைய பரம்பரை இதை செய்து கொண்டிருந்தது, அதனால் நாங்களும் செய்கிறோம் என்ற முட்டாள்தனமான பதிலை சொன்னார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தெளிவாக சொன்னார்கள், கால லகத் குன்தும் அன்தும் வ ஆபாஉக்கும் ஃபீ ضلال முபீன். மக்களே, நீங்களும் உங்கள் முன்னோர்களும் மிகப்பெரிய வழிகேட்டில் இருந்திருக்கிறீர்கள். காலு வஜிதனா பில் ஹக் அம் அன்த மினல் லாயிபீன். இப்ராஹிமே, என்ன விளையாடுகிறாயா அல்லது உண்மையை சொல்லுகிறாயா? قال بل ربكم رب السماوات والارض الذي فطرهن وانا على ذلكم من الشاهدين وتالله لاكيدن اصنامكم بعد ان تولوا مدبرين. எப்படிப்பட்ட எச்சரிக்கையை, ஈமானின் உணர்வை, தாவத்தின் உழைப்பினுடைய அந்த பிரதிபலனை சொல்லுகிறார்கள் பாருங்கள். கூட்டமே, நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் எல்லாம் ஒரு படைப்பினம். இந்த படைப்பை படைத்த அல்லாஹ் தான் உங்களையும் என்னையும் படைத்த படைப்பாளன். நீங்கள் சென்று விட்டால் இந்த சிலைகளை எல்லாம் நான் அடித்து நொறுக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டத்திடத்திலே, ஒரு மக்களிடத்திலே சென்று ஒரு தனி மனிதர் அழைப்பு விடுக்கிறார். இதனால்தான்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை அல்லாஹ் குர்ஆனிலே புகழும் பொழுது சொல்லுகிறான், இன்ன இப்ராஹீம கானத் உம்மத்தன் வாஹிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு சமுதாயமாக இருந்தார். ஏன், ஒரு உலக சமுதாயம் சேர்ந்து செய்யக்கூடிய அழைப்பு பணிகளை, ஒரு கூட்டம், ஒரு ஜமாஅத் செய்யக்கூடிய அழைப்பு பணியை ஒரு தனி மனிதன் அல்லாஹ்வை பயந்தவராக, அல்லாஹ்விற்கு மட்டுமே தன்னை அடிபணிய செய்தவராக செய்தார் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹீமை ஒரு உம்மத், ஒரு சமுதாயம் என்று அழைக்கிறான். மேலும் செய்தார்கள். அந்த சிலைகளை எல்லாம் அவர்கள் சென்றதற்கு பிறகு அடித்து நொறுக்குகிறார்கள். மறுநாள் அவர்கள் விழாவை முடித்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கேட்கிறார்கள், இந்த செயலை செய்தது யார் என்று. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பெயரை சொல்லுகிறார்கள். இந்த மனிதர் தான் இந்த சிலைகளை எல்லாம் பொய்யானவை, இவைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவேன் என்று கூறினார் என்று சொல்லுகிறார்கள். அந்த இளைஞனை அழைத்து வாருங்கள் என்று மக்களுக்கு முன்னால் அழைத்து வரப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த நேரத்தையும் அழைப்பு பணிக்காக பயன்படுத்துகிறார்கள். அழைத்து வந்து கேட்கிறார்கள், நான் என்ன, நீ என்ன இப்ராஹிமை இந்த சிலைகளை உடைத்தாயா? அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், நான் உடைக்கவில்லை, இந்த பெரிய சிலையின் மேல் கோடாரி இருக்கிறது, இந்த பெரிய சிலை தான் உடைத்திருக்கும், இதனிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பதிலை பார்த்துவிட்டு அந்த மக்கள் சொன்னார்கள், நீ என்ன இப்ராஹிமே ஒரு பேசாத சிலையிடத்திலே சென்று எங்களை கேட்கச் சொல்கிறாய்? அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யாத கால அஃதஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉகும் ஷைஆ வலா யதுர்ருக்கும் உஃபில் லக்கும் வலிம தஅபுதூன மின் தூனில்லாஹ் அஃபலா தஅகிலூன் சொல்லுகிறார்கள். பேசாத சிலை, உனக்கு உதவி செய்யாத சிலை, இதை உடைத்தது யார் என்று அடையாளம் காட்ட முடியாத ஒரு சிலை, இந்த சிலையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? உஃபில் லக்கும், உங்களுக்கு கஷ்டம் உண்டாகட்டுமாக, நாசம் உண்டாகட்டுமாக, நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்களுக்கும் அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அப்போதுதான் மக்கள் எல்லாம் விழிப்படைகிறார்கள். அந்த சிந்தனை பூர்வமான, அந்த அறிவுபூர்வமான பதிலுக்கு பிறகு மக்கள் தெளிவடைகிறார்கள். நாம் என்ன பேசாத ஒரு சிலையா வணங்கிக் கொண்டிருந்தோம், நமக்கே உதவி செய்ய முடியாத ஒரு சிலையா வணங்கிக் கொண்டிருந்தோம் என்று. இந்த நேரத்தை ஷைத்தான் பயன்படுத்துகிறான். ஷைத்தான் எப்போது நேர்வழி கிடைக்கிறதோ அப்போது ஷைத்தானின் சூழ்ச்சிகளும் அதனோடு சேர்ந்து வரும். மக்களை குழப்புகிறான். அவன் பொய் சொல்லுகிறான். இப்ராஹிம் உங்களிடத்திலே தவறான வாதத்தை வைக்கிறார், அவர் எரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். மக்களும் அந்த ஷைத்தானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை எரிக்கப் போகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பல நாட்கள் எரிக்கப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். இப்ராஹிம் இடத்திலே மக்கள் சொல்லுகிறார்கள், இவரை மிஞ்சனிக்கிலே கட்டி எரிந்து விடுவோம், இப்ராஹிமே இந்த கொள்கையை விட்டு வந்து விடு, நெருப்பு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், என் அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன். அந்த நம்பிக்கையின் காரணமாக அழைப்பு பணியிலே வரக்கூடிய இடையூறுகளுக்கு ஒரு முஃமின், ஒரு முவஹித், ஒரு தாயி அல்லாஹ்வை பொறுப்பாக ஆக்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உதவி செய்வான் என்ற காரணத்திற்காக நெருப்பு எரிக்கக்கூடிய தன்மையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, யா நாரு கூனி பர்தன் ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சி ஊட்டக்கூடியதாக, இப்ராஹிமுக்கு நீ சுகம் கூட்டக்கூடியதாக நீ ஆகிவிடு என்று நெருப்பு மாறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்பால் எரிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதை பார்த்து மக்கள் ஈமான் கொள்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய இந்த அழைப்பு பணியின் விவரங்கள் எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மடிந்து கிடக்கின்றன. அன்பிற்கினியவர்களே, இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்த அழைப்பு பணியிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய, நாம் பெறக்கூடிய அந்த படிப்பினை என்ன தெரியுமா? உலகம் எதிர்த்தாலும், ஊர் எதிர்த்தாலும், மக்கள் எதிர்த்தாலும், தன் தந்தை எதிர்த்தாலும், தம் குடும்பத்தார்கள் எதிர்த்தாலும், தன்னை விட்டு ஊர் நீக்கம் செய்தாலும், தன்னை உலகத்தை விட்டு துரத்தினாலும், அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்பு பணியை நாம் விடக்கூடாது. அன்பிற்கினியவர்களே, இந்த வீரத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் இப்ராஹிமை கலீலாக ஏற்றுக்கொண்டான். இன்னும் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு, கலீலாக, நண்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இன்னும் காரணங்கள் என்ன தெரியுமா?
நாம் எல்லாம் என்ன முஸ்லிம் என்று சொல்லுகிறோம்? நம்மிடத்திலே அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு என்ன தன்மை இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தன்மையை, அவர்களுடைய பாடத்தை, அவர்களின் வாழ்க்கையின் வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரியிலே சொல்லி காமிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யார் தெரியுமா? அவரிடத்திலே நபியே, அல்லாஹ் அவரிடத்திலே கட்டுப்படு என்று சொன்னால், அஸ்லிம் எனக்கு நீ கட்டுப்படு என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடனடியாக பதில் சொல்லுவார்கள், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். படைத்த அல்லாஹ்வே, அகில உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவனே, உனக்கு முழுவதுமாக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று. இந்த தன்மை இருக்கிறதா? இன்று நம்மிடத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் பிரதிபலிக்கிறதா? அல்லாஹ்வுடைய வசனம் கூறப்பட்ட பிறகும், ஹதீசுகள் சொல்லப்பட்ட பிறகும், மறுமையின் அடையாளங்கள், மறுமையின் விபரீதங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்ட பிறகும் இன்னும் நாம் அல்லாஹ் தடுத்த எத்தனை பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரிந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை பாவங்கள் நம்மிடமிருந்து களையப்படாமல் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள்? இன்னும் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு சோதனையாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்கிறான். இதிபுதலா இப்ராஹிம ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை அல்லாஹ் பல வழிகளிலே சோதித்தான். அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக எல்லா வழிகளையும் பூர்த்தி செய்தார். அதன் காரணமாக இப்ராஹிமிடத்திலே அல்லாஹ் கூறினான், இப்ராஹிமே, உன்னை நான் இந்த அகில உலகத்திற்கும் கலீஃபாவாக நான் ஆக்குகிறேன் என்று. அன்பிற்கினியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிற்கு வரக்கூடிய முதல் சோதனை, மனைவியை திருமணம் செய்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரார்த்தனையின் காரணமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமும் பிறக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிற்கு கட்டளை வருகிறது, நபியே, உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமையும் நீ அழைத்துக் கொண்டு மக்காவிலே பாலைவன பூமியிலே பொட்டல் காட்டிலே விட்டு விட்டு வா என்று. அல்லாஹ்விடத்திலே எதிர்த்து பேசினார்களா? விளக்கம் கேட்டார்களா? யா அல்லாஹ், ஏன் என் மனைவியை விடச் சொல்லுகிறாய்? ஏன் என் குழந்தையை விடச் சொல்லுகிறாய்? அதுவும் புல் பூண்டுகள் முளைக்காத, எதுவுமே ஒரு வறட்சியான பூமியிலே ஏன் என்னுடைய மனைவியையும் பிள்ளையும் விடச் சொல்லுகிறாய் என்று கேட்டார்களா? அல்லாஹ் கூறிவிட்டான் என்ற காரணத்திற்காக தன் மனைவியையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலே விட்டு வருகிறார்கள். தன் மனைவியிடத்திலே எந்த வார்த்தையும் சொல்லாமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரும்பி செல்லும் பொழுது அந்த மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கணவனை பார்த்து கேட்கிறார்கள், இப்ராஹிமே, எங்களை இந்த பாலைவன பிரதேசத்திலே விட்டு செல்கிறீர்களே, இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹு பி அமரக பிஹாதா, இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹுவா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அந்த கேள்விக்கு திரும்பி பதில் சொல்ல முடியாமல் எப்படி பதில் சொல்ல முடியும்? தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய மனைவியை யாரும் இல்லாத ஒரு பிரதேசத்திலே விட்டு செல்கிறார்கள். திரும்பி பதில் சொன்னார்கள், நஅம், ஆம். அப்போது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், ஈமானிலே தரம் உள்ள அந்த பெண் கூறினார்கள், ஃபஇதன் லா யுலையுனா, நபி இப்ராஹிமே, கவலைப்படாதீர், அந்த அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்ளுவான், நீங்கள் சென்று விடுங்கள் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்காக என் மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் நான் விட்டு வந்து விட்டேன் என்று. அடுத்து ஒரு சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. நபியே இப்ராஹிமே, நீ பெற்றெடுத்த மகன் பல ஆண்டுகளுக்கு பிறகு நீ பிரார்த்தனை செய்ததின் காரணமாக நான் கொடுத்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை நீ தந்தையாக இருக்கும் காரணத்தால் உன்னுடைய கரத்தால் உன்னுடைய பிள்ளையை அறுத்து விடுவாயாக என்று. பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, ஏதாவது கேட்டார்களா அல்லாஹ்விடத்திலே? ஏதாவது பதில் சொன்னார்களா? ஏதாவது விளக்கம் கேட்டார்களா?
தெரியும் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு பிடித்தமானதாக இல்லாமல் இருந்தாலும் சரி, எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு வேதனையை கொடுத்தாலும் சரி, ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்யக்கூடாது என்ற காரணத்திற்காக தன் மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், மகனே இன்னி அரா ஃபில் மனாம், நான் கனவிலே கண்டேன் உன்னை என் கரத்தால் அறுக்கும்படி நான் என்ன செய்வது? பல ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்மாயிலை சந்திக்கிறார்கள். எந்த ஒரு பரிமாற்றமும் ஈமானிய பரிமாற்றமும் இல்லை. யார் வளர்க்கிறார்கள்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வளர்ப்பால் வளர்கிறார்கள். 7-8 ஆண்டுகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குழந்தை அந்த இளைஞனிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், இளைஞரே உன்னை நான் அறுப்பதற்காக அல்லாஹ்வின் மூலமாக கனவு கண்டேன் என்று. ஒரு பெண்ணால் இந்த உலக சமூகத்தின் வரலாற்றை மாற்ற முடியும் என்பதற்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை வளர்த்த வளர்ப்பு சான்று அன்பிருக்கிறவர்களே. அந்த மகன் கூறினார்கள், பயந்தார்களா? யா அபதி ஃபஃஅல் மா துமர் ஃபதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மஅஸ் ஸாபிரீன். என் தந்தையே, உனக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை என் மீது செயல்படுத்து. என்ன கட்டளை? சாதாரணமான கட்டளையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். மகனை அறுப்பதற்கு கட்டளை. மகனும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விற்காக என்னை அறுத்து பலியிட்டு விடுங்கள் என்று. பாருங்கள் என்று கிணவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள். கத்தியை வைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனைகளை வெற்றி அடைந்ததின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் விட்டு விடுகிறான். இஸ்மாயிலை விடும்படி, ஒரு ஆட்டை அறுக்கும்படி அல்லாஹ் சொல்லி விடுகிறான். அன்பிற்கினியவர்களே, இந்த சோதனைகள் வெற்றியடைந்ததின் காரணமாகத்தான், அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனைகளில் அவர்கள் தேர்ச்சி அடைந்ததின் காரணமாகத்தான் இப்ராஹிமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, தன்னுடைய நண்பனாக இப்ராஹிமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். பாருங்கள், யாருக்கு இந்த சிறப்பு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நண்பனாக ஆகுவதற்கு. அல்லாஹ்விற்கு நண்பன் தேவையில்லை, அல்லாஹ்விற்கு நண்பர்கள் அவசியம் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை தேர்ந்தெடுத்துக் கொண்டானே, அந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை ஆராய்ச்சி செய்யுங்கள். குர்ஆனை எடுத்து இப்ராஹிமுடைய வரலாறு, அவர்களுடைய பேச்சு, அவர்கள் மனைவியிடத்திலே பேசிய பேச்சு, அவர்கள் சமுதாயத்திடத்திலே பேசிய பேச்சு, அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணிகளை பயன்படுத்திய அந்த விதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கொண்டு வராத வரை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து படிப்பினை பெற்ற சமுதாயமாக, அவர்களை இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட சமுதாயமாக நம்மால் ஆக முடியாது. அன்பிற்கினியவர்களே, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படிப்பினைகளை எல்லாம் குர்ஆனிலே அதிகமாக சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் அதிகமாக சொல்கிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழைப்பு பணியை பார்த்து ரிபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு தானும் தனியாக ஒரு அரசனிடத்திலே சென்று பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு தனியாக ருஸ்துமை சந்திக்க செல்கிறார்கள். ருஸ்தும் மிகப்பெரிய அரசன். அந்த அரசனிடத்திலே சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருந்து பெற்ற படிப்பினையின் காரணமாக சென்ற அந்த அரசனிடத்திலே சென்று அழைப்பு பணி செய்கிறார்கள். அரசனே, நீ சிலையை வணங்கிக் கொண்டிருக்கிறாய், இந்த சிலை உன்னை படைக்கவில்லை, இந்த சிலையையும் உன்னையும் படைத்த அல்லாஹ் தான் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறான் என்று அழைப்பு பணி செய்கிறார்கள். பாருங்கள் அன்பு கிணவுகளே, சஹாபாக்கள் எல்லாம் இந்த வரலாறுகளிலிருந்து எடுத்துக்கொண்ட படிப்பினையை பாருங்கள். நாம் நம்முடைய நிலைமையும் சிந்தித்து பார்ப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வரலாறு எதை கொடுத்திருக்கிறது? ஆண்டாண்டு காலம், வருடங்களாக ஹஜ்ஜுகள் வந்துவிட்டால் இந்த இப்ராஹிமை பற்றி பேசினார்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் எதை மாற்றி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை பிரதிபலிக்கிறதா என்பதை நானும் நீங்களும் கேட்டுக்கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரன்னி அன்கும்.
مباركا فيه وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. அன்பிற்கினியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்ட ஒரு ஹஜ்ஜுடைய தினத்தை, அந்த ஹஜ்ஜுடைய தினத்திலே, அந்த ஈது பெருநாளிலே நாம் செய்யக்கூடிய விவரங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் கடமையாக்கிய அந்த 2 பெருநாள்களும் முஸ்லிம்களுக்கு 2 பெருநாள் தான் தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக அல்லாஹ் கொடுத்திருப்பது. அந்த 2 பெருநாள்களிலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகளையும் கொடுத்திருக்கிறான். எப்படி ரமலானுடைய பெருநாளிலே அல்லாஹ் சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கினானோ, அந்த நோன்பு பெருநாளின் தர்மத்தை அல்லாஹ் கடமையாக்கினானோ, அது போல இந்த ஹஜ்ஜுடைய தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுஹியா குர்பானியையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். யாருக்கு செல்வம் இருக்கிறதோ, யாருக்கு பண வலிமை இருக்கிறதோ, அவர்கள் தங்களுடைய செல்வத்தில் ஒரு ஆட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அல்லது ஒரு மாட்டையோ வாங்கி அல்லாஹ்வுடைய பாதைக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்ற காரணத்திற்காக. அன்பிற்கினியவர்களே, இந்த உலுஹியா, இந்த 3 பிராணிகள் தான் உலுஹியா கொடுப்பதற்கு தகுதி உள்ளது. ஆடு, ஒட்டகம், மாடு, இந்த 3 பிராணிகளை தவிர வேறு எந்த பிராணியும் அறுத்து பலியிடுவதற்கு தகுதியானதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடமிருந்து கொண்டு வந்திருக்கிறானே, எதற்காக? எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற காரணத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனையும் அறுக்க துணிந்தார்களோ, அதுபோல உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் உங்கள் பிள்ளையும் அறுத்து பலியிடுவதற்காக, யா அல்லாஹ் நானும் அதை செய்வேன் என்ற காரணத்திற்காக உங்கள் செல்வத்திலிருந்தே ஒரு ஆட்டை வாங்கி அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிட வேண்டும் என்ற காரணத்திற்காக. அந்த கரிகளோ அந்த இறைச்சிகளோ அல்லாஹ்விற்கு தேவையில்லை, அல்லாஹ்வை சென்றடைவதும் இல்லை. லா யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறைச்சிகளோ உங்கள் இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்ல. நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிலைமையில் உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறது என்பதாக. அப்படி அறுத்து பலியிடும் பொழுது மாடாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து கூட்டாக இருந்து கொண்டு செய்யலாம். ஒட்டகமாக இருந்தால் 10 பேர், ஆடாக இருந்தால் ஒரு மனிதர். அந்த ஆட்டை அறுக்கும் பொழுது கூட இன்று பலர் மக்கள் செய்வது போல விளக்கம் கொடுத்து கொண்டு மார்க்கத்தை குதறிக்கொண்டு உலுஹியா என்பது வேறு, குர்பானி என்பது வேறு என்று சொல்லிக் கொண்டு பெருநாள் தொழுகைக்கு முன்னதாகவே குர்பானியை கொடுத்து கொண்டு உலுஹியாவை பெருநாள் தொழுகைக்கு வந்ததற்கு பிறகு கொடுக்கலாம் என்று சொல்கிறார்களே, அப்படி அல்ல. குர்பானியும் உலுஹியாவும் ஒன்றுதான். பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டையும் ஒட்டகத்தையும் மாட்டையும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக அறுத்து பலியிடுவதற்கு கட்டளையிட்டார்கள். அந்த அறுக்கும் பொழுது கூட கூர்மையான கத்திகளை கொண்டு பிஸ்மில்லாஹ் என்று ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு மட்டும்தான் அந்த ஆட்டையும் அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த பிராணிகளையும் நாம் அறுத்து பலியிட வேண்டும். அதை விட்டுவிட்டு அதை குளிப்பாட்டி அதற்கு மஞ்சள் தடவி அதற்கு ஒரு ஃபாத்திஹா ஓதி அதற்கு நாம் சில பிரார்த்தனைகளை செய்வதற்கெல்லாம் இந்த மார்க்கத்திலே அங்கீகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழிகாட்டவும் இல்லை. ஒரு ஆட்டை குளிப்பாட்டி பிஸ்மில்லாஹ் என்று அதனுடைய உரிமையான முறையிலே கை வைத்து அறுத்து பலியிட வேண்டும். அதுபோல இந்த அறுத்து பலியிடுதலுடைய வணக்கம் ஹஜ் பெருநாளை தொடர்ந்து 3 நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய 11ஆம் நாள், 12ஆம் நாள், 13ஆம் நாள், இந்த 3 தினங்களிலும் நாம் அறுத்து பலியிடலாம். அதுபோல பங்கு வைக்கக்கூடிய முறையிலே, அந்த ஆடுகளை வெட்டிய ஆடுகளை பங்கு வைக்கக்கூடிய முறையிலே இன்று மக்களுடைய வழக்கத்தில் இருப்பது போல ஒரு பங்கு தங்களுக்கு, ஒரு பங்கு உறவினர்களுக்கு, ஒரு பங்கு ஏழைகளுக்கு, அப்படி அல்ல. உங்களுக்கு எத்தனை பங்குகள் வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். பங்குகள் வைப்பதில் இந்த 3 பங்கு என்று இந்த மார்க்கத்திலே அது அங்கீகாரம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் வழிகாட்டவில்லை. உங்களுக்கு எத்தனை பங்குகள் வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு மீதியை தானமாக, தர்மமாக ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். இன்னும் போக அன்பிற்கினியவர்களே, இந்த மஸ்ஜிதுல் முபாரக் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இந்த பள்ளியிலே நாம் எல்லாம் இந்த பள்ளியை மையமாக வைத்து பல அழைப்பு பிரச்சாரங்கள், பல பணிகள் நடந்து வருகிறது. நாமும் இந்த பணிகளிலே பங்கு கொண்டு நம்முடைய உடல் உழைப்பையும் நம்முடைய செல்வத்தின் உழைப்பையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மட்டும், எந்த ஒரு தனிநபரையும் சாராமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மட்டும், அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுத்து உங்களுடைய நேரங்களையும் இந்த பள்ளியோடு செலவழிப்பீர்களா?
செய்வார்களாக. அதுபோல இந்த பங்கிலே இந்த வரும் போல 2500 ரூபாய் மாட்டிற்கான பங்கு உங்களுடைய கூட்டு பங்கு நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அல்லாஹ்விற்காக நீங்களும் அதிலே சேர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல பெண்கள் பயானும் நடைபெறும். அனைத்து பெண்களையும் கலந்து கொள்ளும்படி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருன்னி அன்கும்.